ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், அதாவது NSC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ NSCனா என்ன, இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அதாவது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதில் அப்ளிகபிள் ஆகும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு NSC அப்படின்றது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் இந்த ஸ்கீம்ஸுக்கும் எந்தவித லிங்க்கும் இருக்காது. ஸோ சேலரி வாங்குறீங்க, இண்டிவிஜுவல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அடுத்தது டென்யூர். எத்தனை வருஷத்துக்கான இயர்ஸை பார்க்க போகிறோம், அதாவது என்ன டென்யூர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ்க்கான டென்யூராக இருக்கும். 5 இயர்ஸ் டென்யூர் அப்படின்றது ஃபிக்ஸ்டு டென்யூராக இருக்கும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் மோஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு டென்யூராக தான் இருக்கும். டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸை தவிர்த்து இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது, முன்கூட்டியே நீங்கள் விட்ரால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா விட்ரால் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு 7.70% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்ரி 3 மந்த் ஒன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மினிமம் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் 1000 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும், அதாவது இண்டிவிஜுவல்ஸ், அடுத்தது ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கிறவங்க, NRA இருக்கிறவங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சுருக்கிறவங்க, யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைனராக இருக்கிறவங்க, அதாவது 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும், அதாவது 10 வயசுக்கு மேலே இருக்கவங்க கூட, இந்த 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுடைய கார்டியன் அல்லது பேரண்ட் மூலமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது டேக்ஸ் பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ். அடுத்தது இந்த NSC அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டேக்ஸ் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப் டு 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கான டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி 5 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் ஆகும். அடுத்தது இதில் வந்து நீங்கள் கெயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள் ஆகும். ஆனால் உங்களுக்கு இதில் இந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு TDS வந்து கிடையாது. டேக்ஸ் டிடக்டிவ் சோர்ஸ். ஓவராலாக இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கெயின் பண்ணோம்னா உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க பார்த்தீங்களா. அந்த TDS வந்து இந்த ஸ்கீம்ஸ்க்கு கிடையாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம NSC அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸோடு நீங்கள் மெச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அல்லது நீங்கள் உங்களுடைய நியர்பையாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸை போய் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அது மூலமாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது NSC டைப் ஆஃப் NSC சர்டிஃபிகேட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் அடல்ட், அதாவது சிங்கிள் ஹோல்டராக இருக்கட்டும், இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு, எல்லாருக்குமே இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர்டு. ப்ரீமெச்சூர்டு விட்ரால் பொறுத்த வரைக்கும் அலோடு. ஆனால் அந்த பர்சன், அதாவது இந்த அக்கௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுற பர்சன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கோர்ட் ஆர்டர் இருக்குது. இன்கேஸ் ஆஃப் கோர்ட்டில் நீங்கள் போய் ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது மூலமாகவும் இந்த ஃபண்ட்ஸ் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். கெசட் ஆஃபீஸர்ஸ் ரெக்கமெண்டேஷன் மூலமாகவும் இதை வந்து நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி நிறைய 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் யூஸ்வலாக விட்ரால் பண்ண முடியாது. அடுத்தது லோன் ஃபெசிலிட்டிஸ். லோன் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு லோன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் லோன் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 50%, 25% அப்படின்ற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டிஸ். ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதுக்கு எந்தவித சார்ஜஸும் இருக்காது. உங்களுக்கு நியர்பையாக எந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெச்சூர்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அடுத்து 5 வருஷம் கழித்து தான் உங்களால் அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டும் ப்ளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அதுதான் இந்த நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். ஷார்ட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்
7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது 5 இயர்ஸ் லாக் பீரியட், அதாவது அந்த 5 இயர்ஸும் லாக் பண்ணிவிடுவாங்க, உங்களால் முன்கூட்டியே எடுக்க முடியாது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உள்ள நம்ம இந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோ அமௌண்ட்டாக கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்தமாரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போதைக்கு எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் டேப்லெட் காலம் மூலமாக 1 by 1 நம்ம பார்த்துலாம். ஸோ பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மெச்சூர்டு வேல்யூ மட்டும் உங்களுக்கு 1,44,624 rupees வந்து கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 44,624 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. அடுத்து ஒரு 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 89,248 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கிது. அடுத்தது ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,33,872 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்கிது. அடுத்தது ஒரு 4 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 1,78,496 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு 5,78,496 ரூபா நீங்கள் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் எடுத்துக்க முடியும். அடுத்தது ஒரு 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2,67,744 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 3,12,368 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கிது. அதாவது ஸோ நீங்கள் 5 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸோ லம்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஸோ ஒரு 5 இயர்ஸ் அல்லது 10 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம்ஸை NSC ஸ்கீம்ஸை வந்து தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் விட்ரால் பண்ண முடியாது. ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த 5 இயர்ஸ்க்கு உங்கள் சைல்டு பிளான் அல்லது மேரேஜ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள்.